வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம பெப்பர் ஆட்டு ஈரல் செய்ய போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஆட்டு ஈரல், கிட்னி, செவரட்டி, ஹார்ட்டு இதெல்லாம் சேர்த்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த சைஸில் கட் பண்ணால் போதும். பெப்பர் சிக்கன் மாதிரி செய்கிறது தான் இது. பெப்பர் ஆட்டு ஈரல் நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம அதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்குவோம். ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் மிளகு. நம்மளுக்கு வந்து காரம் கூடவாக இருந்தால் இன்னொரு ஸ்பூன் போட்டுக்கலாம். எங்களுக்கு காரம் கம்மி தான். அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுட்டு ஒரு பல்லாரி வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கணும். அது நல்லா வதங்கின பிறகு 2 பச்சை மிளகா காரத்துக்கு தக்கன போட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் கொடுத்துக்கணும். அதையும் நம்ம பச்சை வாடை போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கணும். வதக்கின பிறகு நம்ம அந்த மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கணும் பொடி பண்ணி. அந்த பொடியை சேர்த்த பிறகு நம்ம மஞ்சத்தூள் மட்டும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கணும். எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. மஞ்சத்தூளும் வந்து நம்ம அசைவ உணவு செய்யல எப்படியும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். ஏன்னா கவுச்சி அடிக்காது. இது வந்து செவரட்டி ரத்தம் அணுக்கள் கூடும் நம்மளுக்கு செவரட்டியில். இதெல்லாம் ஒரு ஹெல்த்து தான். இந்த ஈரல் இதெல்லாம் நம்ம சாப்பிட்டா ஹெல்த்து தான். அதுக்கு பிறகு நல்லா எண்ணெயில் வதங்கின பிறகு நம்ம கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதை வேக வைக்கணும். வேக வைக்கையில் நம்ம ஹையில் வச்சு வேக வைக்கணும். மீடியமாக வச்சு நம்ம மூடி போட்டு வேக வைக்கணும். அது நல்லா வெந்த பிறகு நம்ம கொஞ்சம் எண்ணெயில் வதங்குற மாதிரி நம்ம அதை நல்லா கிளறிக்கணும். கிளறிட்டு நம்ம வந்து இதை வந்து சுட சுட கொஞ்சம் சாப்பிட்டா எந்த ஒரு கவுச்சி வடையும் இல்லாமல் நல்லாயிருக்கும். ரொம்ப ஆறின பிறகு சாப்பிடக்கூடாது. நல்லா சூடாகவே சாப்பிட்டா நல்லா சூப்பராக இருக்கும். இது வந்து பெப்பர் சிக்கன் மாதிரியே இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.